ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி பயப்படுறா? நான் உன் கூட தானே இருக்கேன். எதுக்கு பயப்படுற? உனக்கு ஒன்றும் இல்லையா? டாக்டர் சொல்லியாச்சு. நம்மள வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. வா போவோம். இல்லங்க, எனக்கு உடம்புக்குள்ள ஏதோ பண்ணுதுங்க. ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரியே இருக்கு. எனக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னே தோணுதுங்க. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? டாக்டர் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்ட்டாவ. நீ என்னடானா இப்படி பயந்துட்டு அழுதுட்டு அடக்கா? ஐயோ நெட்ட, எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? நான் செத்து போயிருவேன்னு ஒருவேளை. என்ன சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்கா? அப்படி எல்லாம் பேசாத. உனக்கு ஒன்னும் ஆகாது பத்துக்க. நீ சும்மா ஏதாச்சும் மனசுல ஒண்ணு போட்டு குழப்பிட்டு கிடக்காத. வா, நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போவோம். இந்த ஆஸ்பத்திரியில இருந்தாலே ஒரு மாதிரி பேஷண்ட் மாதிரி தான் நினைப்பு வந்துட்டே இருக்கும். வா சின்ன பொண்ணு, எழுந்து வீட்டுக்கு போவோம். ஏங்க நான் வரலங்க, எனக்கு என்னமோ பண்ணுதுங்க. ஒரு 2 நாள் இருந்துட்டு போவோம். ஏதாச்சும் ஒண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பொண்ணு எக்கோ வாங்கக்கோ. அழாத சின்ன பொண்ணு, ஒண்ணும் இல்ல. ஏன் அழுதுட்டு இருக்கா? என்ன சின்ன பொண்ணுக்கு என்னாச்சு? காலையில உங்க அம்மா தான் சொன்னாவே ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா, அதனால ஆஸ்பத்திரி கூட்டு வந்தியன்ட்டு. என்னாச்சு? டாக்டர்லாம் என்ன சொன்னாவே? ஏக்கா அதுவாக்கா ஒரு 2-3 நாளா ஒரே தலைவலின்னு சொல்லிட்டே இருப்பா பாத்துடுங்க. நேத்து ரொம்ப தலைவலிச்சுட்டு போல. டெய்லி மாத்திரையை போட்டு தூங்கிட்டு நடந்தா. நேத்து தலைவலியில இந்த நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்தேன். ஐயா அப்படியா? சரி, ஆஸ்பத்திரியில என்ன சொன்னாவே? ஏக்கா எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டாவக்கா. யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், பிபி, அது இதுன்னு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாவ. எல்லாம் நல்லா இருக்கா, ஒரு பிரச்சனையும் இல்லை, டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்ட்டாவ. இவன் என்னடானா அந்த பெட்டை விட்டு நவள மாட்டேங்க. எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு பயந்து பயந்து ஒரே அழுதுட்டே தான் கிடக்கா. என்ன சின்ன பொண்ணு, அதான் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டவள, அவர் வீட்டுக்கு வர வேண்டியது. அவர் இங்கேயே கிடந்து அழுதுட்டு இருந்தா என்ன ஆகும்? சின்ன பொண்ணு பயப்படாதம்மா, வா வீட்டுக்கு போவோம். ஏக்கோ நான் பயப்படலக்கோ. எல்லாரும் என்ன பயப்படுறான்னு சொல்லிட்டு கிடக்காவ. எனக்கு உடம்புக்கு ஏதோ பண்ணுதுக்கோ. ஆனா என்ன பண்ணுதுன்னு தான் எனக்கு சொல்லவே தெரியல. டெஸ்ட்லயும் ஒன்றும் இல்லைங்காவ. எனக்கு என்னன்னே தெரியலக்கோ. சின்ன பொண்ணு, அதான் டெஸ்ட்ல ஒண்ணும் இல்ல. அப்ப உனக்கு ஒண்ணுமே இல்ல, நீ நார்மலா தான் இருக்க. வா சின்ன பொண்ணு, வீட்டுக்கு போவோம். இங்கேயே வர எவ்வளவு நாள் கிடக்க முடியும்? ஆமா சின்ன பொண்ணு, வா போவோம். வேற இங்கே இருந்துன்னு வச்சுக்கீங்க, பெட்டுக்கு ரூமுக்கு வேற மாத்திரை மருந்துக்குன்னு வேற பணமாதான் இறச்சி கொட்டணும். இல்லக்கோ, எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நான் வரமாட்டேன். என் மண்டைக்குள்ள ஏதோ பண்ணுதுக்கோ. ஒரே தள்ளி தள்ளி விடுது. என் மண்டையில தான்க்கா ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நீ ஏதாவது நினைச்சு யோசிச்சுட்டே கிடப்பா. ஏதாவது யோசிச்சுட்டே கிடந்தா வேற மண்டைக்குள்ள தான் ஏதாவது வரும். நீ ஃப்ரீயா இரு. அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாததெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு கிடக்கா? அதான் உனக்கு இப்படி இருக்கு போல. ஏக்கோ நேத்து நைட் ஒரு மாதிரி படபடன்னு வந்துட்டு உளுந்துட்டேன்க்கோ. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒரு நினைவும் இல்லக்கோ. சுயநினைவே இல்லாத மாதிரி இருக்கு. என்னை சுத்தி ஒரு மாதிரி இருட்டா இருந்த மாதிரி இருக்குக்கோ. அப்படியே கண்ணெல்லாம் சொருவிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டுக்கோ. எங்கேயோ நான் வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போன மாதிரியே இருந்து பார்த்துருங்க. செத்து பொழைச்சு வந்த மாதிரி இருக்கேன்க்கோ. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டு கிடக்கா? நான் எத்தனை நாள் மயக்கம் வந்து கீழே விழுந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நார்மல் தான் பாத்துக்க. நீ ஒன்னும் நினைச்சு பயப்படாத. எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திட்டு ஒரு மாதிரி மயக்கம் வந்து உளுந்த மாதிரி இருந்துக்கோ. அப்போதான் நான் எல்லாரையும் ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, மயக்கம் வருதுன்னு சொன்னேன்க்கோ. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னே எனக்கு ஒண்ணுமே தெரியலக்கோ. ஃபுல்லா இருட்டாயிட்டு பார்த்துக்கிடுங்க. அப்படியே வானத்துல அப்படியே பறக்க மாதிரி தெரிஞ்சுக்கோ. அப்படியே நம்ம பூமியில இருந்து வான நேருக்கு அப்படியே பறந்த மாதிரியே இருந்து. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? ஏதாச்சும் பிரம்மையா என்ன? எக்கோ உண்மைதாக்கோ, பிரம்மையும் இல்ல ஒன்னும் இல்லக்கோ. நான் ஒரே செல்லத்தாயக்கா முனியம்மா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுட்டே இருக்கேன். இந்த இழுவ கூட ஆடை பத்திட்டு போனாக்கோ. முனியம்மா என்னடானா பாலை கறந்துட்டு இருந்தா மாட்டுல. நீங்க வீட்டுக்குள்ள இருந்து டிவி பார்த்துட்டு கிடக்கிய. நான் உங்க அவ்வளோரையும் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க யாருமே சத்தம் தரலக்கோ. என்னது? எங்க அவ்வளோ நீ கூட்டியா? ஆமாக்கோ. செல்லத்தாயக்கா என்ன பாருங்க, நான் ஏதோ மேல போற மாதிரி இருக்கு, என்ன பிடிங்கன்னு நான் அப்படியே ஒரு கத்து கத்துனேன். நீங்க டிவியை வச்சு பார்த்துட்டே இருக்கிய. அதுக்கப்புறம் முனியம்மாவை பார்த்தேன். அவ அந்த பாலையே தான் கறந்துட்டு இருக்கா மாட்டுல இருந்து. என்ன பார்க்க வழியே இல்லக்கோ. என்ன சின்ன பொண்ணு ஏதோ புதுசு புதுசா கதை விட்டுட்டு இருக்கா? ஏ ஒத்த ரோசா, அந்த சின்ன பொண்ணுக்கு ஏதோ ஆயிட்டோ, மெண்டல் மாதிரி ஏதோ வந்துட்டோடி. பயமா இருக்குடி, அவ பேசுறத பார்த்தாலே புதுசா இருக்குல்ல. அதாண்டி எனக்கும் தெரியல, நானும் அதான் யோசிச்சுட்டே நிக்கேன். ஏ சின்ன பொண்ணு, நீ ரொம்ப எதையாச்சும் போட்டு யோசிச்சுட்டு கிடப்பா போல, அதான் உனக்கு இப்படிலாம் தோணுது. இல்லக்கோ, உண்மையதாக்கோ சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஆளு நான் வானத்து மேல வர போயிட்டேன்க்கோ. ஒரு நூலு மாதிரி இருந்து பார்த்துடுங்க. அந்த நூல்ல என்ன கெட்டி இழுத்துட்டு போற மாதிரியே இருந்து பார்த்துடுங்க. நானும் நூலு தானேன்னு அந்த உளுந்துரும் கீழே பூமிக்கு வந்துடலாம்னு பாக்கேன். நூல் அக்கே மடக்கிக்கோ. அவ்வளவு மெல்லிசா இருக்கு பார்த்துடுங்க. மேல கூட்டு போனா ஒரு 2 வாட்டை மாதிரி இருந்துக்கோ. ஒரு சைடு ஒரே அழுவு சவுண்டா கேக்குது, இன்னொரு சைடு என்னடானா ஒரே சிரிப்பு சவுண்டா கேக்குது. என்ன எந்த இடத்துக்கு கூட்டு போறாமன்னு தெரியலக்கோ. அதுக்குள்ள எனக்கு திரும்பவும் சுயநினைவு இல்லாம போயிட்டுக்கோ. என்ன சின்ன பொண்ணு சொல்றா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஏக்கோ உண்மைதான்க்கோ. செல்லத்தாய்க்கா, இந்த சின்ன பொண்ணு சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுதுக்கோ. எனக்கும் இதே மாதிரி ஒரு தாட்டி நடந்திருக்குக்கோ. என்னது, உனக்கும் இதே மாதிரி நடந்திருக்கா? ஆமா முடியுமா. அப்ப எனக்கு 18 வயசு பார்த்துக்கிடுங்க. எங்க வீட்டுல அப்போ பாத்திரம் கழுவிட்டு கிடந்தேன் பார்த்துடுங்க, நிறைய பாத்திரம். அந்த ஆள் கழுவிட்டு இருக்கும்போது லைட்டா தலை சுத்துற மாதிரி இருந்து நான் போய் உட்கார்ந்து 5-10 நிமிஷத்துக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியலக்கோ. எனக்கு சுயநினைவே இல்லாம போயிட்டு
சின்ன பொண்ணு சொல்றா பத்தியில இதே மாதிரிதான் வானத்துல பறந்த மாதிரியே இருந்துக்கோ. யாரோ நூலை கட்டி இழுத்துட்டு போன மாதிரியே இருந்து அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா எனக்கு சுயநினைவு வந்துட்டுக்கோ. அப்ப பார்த்தா என்ன சுத்தி அவ்வளவு வரம் அழுதுட்டு கிடக்காவ. மூக்குல பஞ்சு வச்சிருக்காவ, 2 ஓட்டையிலையும் காலு விரலெல்லாம் துணி வச்சு கட்டியிருக்காவ. எனக்கு என்ன பண்ணனே தெரிலக்கோ. ஏ சின்ன பொண்ணு நீ அழாதம்மா. ஏ ஒத்தரோசா சும்மா கடடி, அவளே பயந்து அழுதுட்டு இருக்கா, நீ இன்னும் பயம் காட்டுற மாதிரி சொல்லிட்டடக்கா. ஏக்கா இவளுக்கு கிறுக்கு கிறுக்கு வந்துட்டு போல, நம்மளெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கு போல. அதான் காதுல பூ சுத்திட்டு இருக்கா பாருங்க. என்னென்ன கதை சொல்றா பாருங்களா. மூக்குல பஞ்சு வச்சிருந்தாங்களாம், பஞ்ச. ஏ முடியுமா, உண்மைதான் பாத்துக்க, நான் பொய்லாம் ஒன்னும் சொல்லல. என்னன்னு கேளு. எவ்வளவு சும்மா கடங்க. ஏக்கா கேளுங்கக்கா என்னன்ட்டு, அடுத்தது என்ன நடந்துன்னு கேளுங்க. ஏம்மா சொல்லி தொலைமா, சொல்லலாம் என்ன உடவா போற. ஒரே அவ்வளவு வரை என்ன சுத்தி அழுதாவ பாத்துக்கிடுங்க. எனக்கு அப்படியோ ஒரு காதுலலாம் அப்படியோ ஒரு சவுண்டு. நான் 2 காதையும் மூடிட்டு மூக்குல வேற பஞ்சு இருந்து பாத்தீங்களா, ஒரு மாதிரி சிலுத்துக்கிட்டு எழுந்தேன் பாத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேளுங்கக்கா. ஏம்மா நீ லூசு மாதிரி பேசிட்டு இருப்பா, நான் என்னன்னு கேட்டுட்டே கிடக்கணுமோ அடுத்தது என்ன நடந்துன்னு. ஏக்கா கேளுங்கக்கா, அடுத்தது என்ன நடந்துன்னு கேட்டா தானே எனக்கு சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சொல்லி தோலை மூதேவி நம்மள விடாது போலயே. ஏக்கா அதுக்கப்புறம் நான் பொத்துன்னு வந்து விழுந்தேன்க்கா. என்னது பொத்துன்னு வந்து உளுந்து தொலைஞ்சியா? அந்தால போக வேண்டியதானே. ஏ முடியம்மா நீ வேற, அந்த பொத்துன்னு உளுந்த உடனே எனக்கு சுயநினைவே வந்துச்சு பாத்துக்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு கேள முடியுமா. நான் எங்க இருந்து உளுந்தேன் தெரியுமா? ஏம்மா சொல்லு தாயே சொல்லு. வானத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்தேன் பாத்துக்க. கையில 20 தையலு, மண்டையில 15 தையலு. எம்மா மறக்கவே முடியாது. மண்டையில எல்லாம் தையல் தெரியக்கூடாதுன்னு அங்க எங்கன்னு முடிய வெட்டி இப்படி 4 சைடு 4 முடி போட்டு வச்சிருக்கேன் பாத்துக்க. எம்மா எம்மா என்ன கதை இலக்கா பாரு. பாத்திரம் கழுவிட்டு கீழே அந்த சைடு உட்கார்ந்துருந்தேன்னு சொன்னவா இப்ப வானத்துல இருந்து விழுந்தாலாமா. வானத்துல முடியுமா மேல போனது நான் இல்லடி, என் உயிர் மட்டும் என்ன பிரிஞ்சு மேல போயிருக்கு பாத்துக்க. நான் கொஞ்சம் கைய கால ஆட்டி முறுக்கிக்கிட்டு ஒரு குதி குதிச்சேன் பாத்துக்க. அப்படி மட்டும் குதிக்கலன்னா நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன்டி. எப்பா 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 எப்படிலாம் நடிக்கிறாளுவோ பாரு. கேக்குறவிய கேன பைவுலையா இருந்து இன்னும் கதை விடுவாளுவோ போலயே. செல்லத்தாய்க்கா, இந்த ஒத்தரோசா சொல்றதெல்லாம் உண்மைதான்க்கா. இதே மாதிரிதான் எனக்கும் நடந்து. ஏ சின்ன பொண்ணு நீ அழுவாதடி. நான் மயங்கி உளுந்த உடனே சுயநினைவே இல்லாம இப்படியே தான்க்கா அந்த வான நேருக்கு பறந்து போனேன். ஆமா பறந்தாலும் பறந்து போனவன் அந்தால பறந்து போக வேண்டியதுதானே. இவன் என்னடானா வானத்துல இருந்து குதிச்சு பூமிக்கு கீழே வந்தாலாம், அவ என்னடானா பறந்து போனாலாம். எப்படிலாம் கம்பி கட்டுறாளோ பாருங்க. ஏ முடியுமா, அப்ப நான் சொல்றது கதனியா நினைச்சா இந்த தையல வேணா காட்டட்டுமா? ஏமா சும்மா கடமா, நான் இவ பாத்துட்டு இருந்தாலும் வீடு போய் சேர்றேன். உங்கள்கிட்ட எல்லாம் பேச முடியுமா? ஏ முடியுமா, என்ன சொல்லு. முடியுமா முடியுமான்னு முக்கிட்டு தெரியல. அது இல்ல முடியுமா, நான் பறந்து போகும்போது ஏ முடியுமா முடியுமான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன் தெரியுமா. நீ பாலை கறந்துட்டே இருந்தா, என்ன ஒரு வார்த்தை எட்டி பார்த்து என்ன சின்ன பொண்ணுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஒரு ஆளுன்னு உன்னையும் பார்க்க வந்தேன் பாரு. என்னதான் செருப்பால அடிக்கணும். ஏ முடியுமா திட்டாத முடியுமா, ஒருவேளை உண்மையா கூட நடந்திருக்கலாம். என்னக்கா நீங்க வேற, அவதான் பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு அடக்கானா, நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசுறியே. இந்த ஒத்தரோசா என்னடானா குதிச்சு வந்தேங்க, இவ பறந்து வந்தேங்க. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கதையும் சொல்லுவாளோ போல. செல்லத்தாய்க்கா, நேத்து நான் பறந்து போகும்போது நீங்க கூட டிவி தான்க்கா பார்த்துட்டு அடைஞ்சிய. ஆமா சின்ன பொண்ணு, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றா. நான் நேத்து டிவி தான் பார்த்தேன் பாத்துக்க. ஆமாக்கா, நான் செல்லத்தாய்க்கான்னு கூப்பிட்டு நீங்க சத்தமே கொடுக்கல. சின்ன பொண்ணு அப்ப நீ உண்மையாவே பறந்துதான் போனியா? அப்ப எப்படி இங்க வந்த? எக்கா என்ன யாரோ நூல்ல கட்டி இழுத்துட்டு போற மாதிரியே இருந்துக்கோ. அந்த 2 ஓட்ட மாதிரி இருந்துன்னு சொன்னேன் தெரியுமா. ஒரு சைடு அழுவ சவுண்டு, ஒரு சைடு சிரிப்பு சவுண்டு கேக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா. அது கிட்ட போவையும் நான் நூலை அத்துக்கிட்டு அப்படியே ஒரு வழியா வந்துட்டேன்க்கோ கீழே. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்ட அவ என்னடானா நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்துட்டேங்காவ. ஐயோ எப்படியோ ஒரு வழியா வந்துட்ட சின்ன பொண்ணு. சீ, அவதான் பொழப்பில்லாம ஒவ்வொரு கதையா சொல்லி படம் காட்டிட்டு கிடக்கானா, இவ அதுக்கு மேல இருந்து பாத்துட்டு கிடக்காவே. சரி வா சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு போவோம். இவதான் வீட்டுக்கு வரவே மாட்டேங்காக்கா. இன்னும் 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேங்கா. நீங்க ஏதாவது சொல்லி புரிய வச்சு கூப்பிட்டு வாங்கக்கா. ஏ சின்ன பொண்ணு சும்மா ரூபாய் போட்டு தெண்டை பண்ணிட்டு கிடக்காத, ஒழுங்கா வீடு வந்து சேர் பத்துக்க. ஏ சின்ன பொண்ணு வாடி நம்ம வீட்டுக்கு போவோம். நான் வந்து உனக்கு பிடிச்ச மட்டன் குழம்புலாம் வச்சு தரேன். நீங்க வீட்டுக்கு போன உடனே வச்சு தரேன் பத்துக்க, வாடி போவோம். அப்படியாக்கா சொல்றியா? மட்டன் குழம்பா? சரிக்கோ, நீங்க செஞ்சா நல்லா இருக்கும். இந்த வாரேன் போவோம். பிசாசு இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போவோம்னு. மட்டன் குழம்பு சொன்ன உடனே வீட்டுக்கு போவோம்ட்டா. இது தெரிஞ்சா அப்பவே 10 பார்சல் மட்டன் குழம்பு வாங்கி கொடுத்துருப்பேனே, அப்பவே வீட்டுக்கு போயிருக்கலாம். பாத்தீங்களாக்கா, மட்டன் குழம்புக்கு ஆசைப்பட்டு தான் படுத்து கிடப்பா போல. சரி விடு முடியுமா, அவ ஏதோ வரேங்க கூட்டு போவோம். எக்கோ எனக்கும் இதே மாதிரி நடந்திருக்குக்கோ. எனக்கு அப்போ 8 வயசு பாத்துக்கிடுங்க. ஏக்கா
அடுத்தது பாருங்க இவ கதைய ஆரம்பிச்சிட்டா. வாங்க எஸ்கேப் ஆயிருவோம். நான் அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் ஒரு 4 மணி போல வந்துட்டு இருந்தேன்க்கோ. அப்போ ஒரு கல்லு தட்டி கீழே உளுந்துட்டேன். என்னாச்சு யாரையுமே காணோம். நம்ம கதை சொன்னா மட்டும் அவ்வளோ வரும் ஓடிடுறாளுவ. நம்ம மட்டும் அவ்வளோ வரும் சொன்ன கதையெல்லாம் கேட்டோம். நம்ம கதையை கேட்க ஒரு நாதியும் இல்லையே. சின்ன பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. ஹாய் சிவா, ஹாய் பவித்ரா, ஹாய் ஹர்ஷித், ஹாய் சித்ரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் பாக்கியலக்ஷ்மி, ஹாய் சத்யா, ஹாய் செந்தில்குமார், ஹாய் சேர்மன் ராஜா, ஹாய் சோபா, ஹாய் லதா, ஹாய் லோகிதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் கீர்த்தி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.